நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி பணிக்கு சென்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவத்தின் மீது வனத்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? தற்போது அங்கு பொதுமக்களின் அச்சம் என்னவாக இருக்கிறது? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் சமீப காலமாக யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. கடந்த 4 மாதத்தில் 5 பேரை யானை தாக்கி கொன்ற நிலையில் கூடலூர் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை கூடலூர் அடுத்துள்ள ஓவலி பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த சம்சுதீன் வயது 38 மற்றும் அவரது நண்பர் செல்லத்துறை இருவரும் அங்குள்ள தனியார் தேயிலை தோட்டத்திற்கு பணிக்காக இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது சாலை ஓரத்தில் நின்றிருந்த ஒற்றையை காட்டு யானை இருவரும் தாக்கியது. இதனை அடுத்து அந்த யானை தாக்கியதில் உயிருக்கு போராடி வந்த சம்சுதீன் மற்றும் அவரது நண்பரை வனத்துறையினர் மற்றும் அங்குள்ள பொதுமக்கள் கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அப்போது மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கும் போது சம்சுதீன் பரிதாபமாக உயிரிழந்தார். காயமடைந்த செல்லத்துறை தற்பொழுது உயர் சிகிச்சைக்காக கேரளா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கூடலூர் பகுதியில் கடந்த 4 மாதத்தில் 5 பேர் யானை தாக்கி இருந்த நிலையில் ஓவலி பகுதியில் மட்டும் இந்த மாதத்தில் 2 மாதத்தில் யானை தாக்கி 2 பேர் இருந்து குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வனத்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உத்தரவு அவர்களின் சமாதானம் நமக்கு எதுவுமே தெரியவில்லை என்று கிட்டத்தட்ட சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கூடலூரிலிருந்து உதகை செல்லக்கூடிய சாலையில் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.